டேய் என்னடா இது? ஓ பெல்ட்டா? நான் கூட என்னடா மூணாவது ஒரு கை முளைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன். Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம ஜிம்ல எக்சர்சைஸ் பண்றதுக்கு பேர்ல இவங்க பண்ண அக்க போறங்களையோ ரேண்டமான சில ஃபன்னி மொமெண்ட்ஸ் தான் பத்தி என்ஜாய் பண்ண போறோம். ஆப்பிள் சார் ஆப்பிள் வாங்கலையோ? ஆப்பிள் சுத்தமான ஆப்பிள், சுகாதாரமான ஆப்பிள், டேஸ்டான ஆப்பிள், சூப்பரான ஆப்பிள். ஐயோ என்னையா ஆப்பிள ஜட்டில தொடச்சிட்டு இருக்க? சார் இது சாதாரண ஜட்டி இல்ல, நான் சின்ன வயசுல போட்ட ஜட்டி இப்போ வரைக்கும் கிழியாம இருக்கு. இதை வச்சுதான் நாங்க வீடு துடைப்போம், பாத்ரூம் துடைப்போம், அதெல்லாம் சுத்தமாகுது. இந்த ஆப்பிள் சுத்தமாகாதா? வாங்கி சாப்பிட்டு பாருங்க சார். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் என்ன அடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணும். அதனால இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ண மாட்டாதீங்க. தன்னோட வாழ்க்கையில நடக்க முடியாத ஆசைகள் எல்லாம் இந்த மனுஷன் எப்படி தீர்த்துக்கிறாரு பாருங்க. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடே ஜிம் மாஸ்டர், இப்படி இல்லாமடா ஒர்க் அவுட் சொல்லி தருவீங்க? இத பார்க்க ஒர்க் அவுட் மாதிரியே தெரியலடா, பார்க்க வேற ஏதோ மாதிரில இருக்கு. ஜிம் ட்ரைனர் வேலைக்கு நாங்க வரலாமா? நான் ஓகே சொன்னதும் பால தூக்கி போடணும். ஓகே ஓகே மாஸ்டர். சாரி மாஸ்டர், என்ன மன்னிச்சிடுங்க. நான் இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்கேன். சமந்தா மாதிரி வரணும். 505, 506, 507. ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவியல் உனக்கு? இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கரண்ட் கம்பத்துல இருந்து ஷாக்கு கிக்கு அடிக்குதா? இப்படி துடிச்சிட்டு இருக்காரு. தம்பி நான் தலைகீழ நின்னு புஷ் அப் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. நல்ல வேலை சொன்னீங்க. யாராச்சும் ஷாக் அடிக்குதுன்னு நினைச்சு கட்டத்துக்கு அடிச்சிருக்க போறாங்க. டேய் என்னடா பண்றீங்க? அக்கா வந்துட்டா. நீங்களாம் வளையத்தை காத்துல சுத்தி தான் பாத்திருப்பீங்க. இப்படி சூப்பரா சுத்தி பாத்திருக்கீங்களாடா? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. வெந்து தணிந்தது காடு. அக்காவோட டிக்கிக்கு வணக்கத்தை போடு. ஓ இப்படி எல்லாம் கூட எக்ஸசைஸ் பண்ணலாமா? நாம ஜிம்முக்கு போறப்ப இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு கம்பெனி கொடுத்தா 3 மாசத்துல இல்ல 3 மாசத்துல 6 பேக் வச்சலாம்னு சொல்ல வந்தேன். ஒரு ஃபுட் டெலிவரி பாய் காலையில ஒர்க் அவுட் பண்ண மறந்துருப்பாரு போல. அதனால ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது வழியில ஒரு பார்க்க பாத்துருப்பாரு போல. அந்த பார்க்ல இருந்த கம்பத்துல சைக்கிளோட சேர்ந்து புள்ள எடுத்துட்டு இருக்காரு. எவன்டா அது ராடா உடைச்சவன்? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. சார் நான் இல்லைங்க. ஐயோ டாக்டர், எதை பார்த்தாலும் தப்பு தப்பா தோணுது டாக்டர். தன்னோட பாய் ஃப்ரெண்டை பிரிஞ்ச இந்த பொண்ணு அதை மறக்கிறதுக்காக ஜிம்முக்கு போயிருக்காங்க. அங்க போனா எதை பார்த்தாலும் இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் நினைப்பாவே வருது. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. ஐயோ போச்சே. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. இவ்வளவு பெரிய ஜிம் பாடியா இருந்துகிட்டு ஒரு பாட்டில் மூடிய கூட திறக்க முடியல இவரால. இது அங்க ஸ்டேடியம்ல இருந்த மெயின் ஸ்கிரீன்ல லைவா வேற போட்டு காமிச்சு இவர அசிங்கப்படுத்திட்டாங்க.
அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம் முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டேய் நீங்க எல்லாம் கல்ல தான் தூக்குவீங்க, நான் ஆளையே தூக்குவேன்டா. நகதிலே கீழே போட்டுரும் புள்ள செத்துப்போம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெயிட்ட தூக்க முடியாம இந்த ஆளு திணற காப்பாத்த வந்த பொண்ணு கம்பி கடியில கை வச்சிருச்சு. வந்துட்டேன். ஏண்டா 4 எல்லாரும் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஜிம்முக்கு போவாங்க. ஆனா இவன் ஜிம்முக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஐயோ இந்த அவசப்படுறானே. நான் ஸ்பைடர்மேனை ஆக்கியே தீரணும், அதுக்கு இதான் ஒரே வழி. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? அடமழையில அல்வா சாப்பிட்டவங்க, புயல் மழையில புஷ்அப் எடுத்தவங்க. இப்ப சில ரேண்டமான ஃபன்னி வீடியோஸ் பார்க்கலாம். இது ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போல. அதுல ஒரு பொண்ணு Dress போட்டு வந்திருக்கு பாருங்க. எல்லாரும் மேல கை விடுவாங்க, இல்ல கீழே கை விடுவாங்க. இந்த பொண்ணு நடுவுல கை விட்டு வந்திருக்கு. நம்ம பையனுக்கு சும்மா விடுவாங்களா? அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க பாருங்க. என்னடா எலியோட முதுவை கிழிச்சு அதுக்குள்ள பென்சில் எடுக்கிறீங்க? ஓ இது புது வகையான பர்சா, நல்லா வருவீங்கடா. இங்க பாரு டிக்கிக்குள்ள விட்டு ஷேர் பண்றத. டேய் எங்க எதனா யோசிக்கிறீங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். இப்படி ஒரு பித்தலாட்டம் முடிச்சுக்காம எங்கேயாவது பாத்திருக்கீங்க? அங்க குழியா இல்லையே, எப்படா போட்ட? நீ மட்டும் தான் போடுவியா? நாங்களும் போடுவோம்ல. இப்ப உங்களுக்கு தர்பூசணி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். என்ன சாப்பிட சொன்னா உரியிறான்? இப்படிதான் தர்பூசணி சாப்பிடணும். முட்டி கீழே வேலை செஞ்சு பாத்திருக்கேன், ஆனா ஜட்டி கீழே வேலை செஞ்சு இப்பதான் பாக்குறேன். யோ ரொனால்டோ, என்னையா இது? வேர்ல்டுல ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் செய்யற வேலையா இது? ஓகே गाइस, அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பரட்டா.